ஹலோ எவ்ரி ஒன், நான் சுஹைல், இது சுஹைல் அண்ட் கோ. இன்றைக்கி நம்ம ராப்ளெக்ஸில் இருக்க ஏர்ப்ளைன் சிமுலேட்டர் தான் பார்க்க போகிறோம். வாங்க கேம்குள்ளே போயிடலாம். இந்த ஃபஸ்ட்டு மேப்பு ஃபிக்ஸ் வேல்ன்றதில் நம்ம ஸ்பேன் பண்ணி கேம் ஆரம்பிப்போம். அவங்களே ஃபஸ்ட்டு டுட்டோரியல் காமிக்கிறாங்க, நேராக போகணும். இங்கே என்ன பண்ணணும், நம்மளுக்கு அங்கே ஏரோப்ளைனை போட்டதும் கண் ஓடுது. நம்ம அங்கேயே போயிட்டு ஏரோப்ளைன் எப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்துட்ட மக்களே, நம்ம ஃப்ரெண்டு டார்க் கண்ட்ரோல் நம்மளோட சேர்ந்து இன்றைக்கி விளையாட போகிறாரு. அடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நம்ம சேனலில் அனிமான் கேமிங் ரெண்டும் போட்டுட்ருக்கோம். நம்ம ஒரு ஃப்ளைட்டில் கோபைலட்டாக சேர்ந்துட்டோம். எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் மக்களே, சின்ன வயசில் ஏரோப்ளைன் ஆகணும், பைலட் ஆகணும்னு. அந்த மாதிரி அந்த ஆசையை நிறைவேற்ற இந்த கேம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் மக்களே. சரி, அந்த டுட்டோரியலை ஃபஸ்ட்டு நம்ம முடிக்க அங்கே போவோம். அந்த டுட்டோரியலுக்கு போயாச்சு. அடுத்து நம்மளை ஒரு பிளேன் செலக்ட் பண்ண சொன்னாங்க. நம்ம உட்காந்துட்டோம். சைடில் ஆப்ஷன்ஸ் இருக்குது போல் இருக்குது. என்ன பண்ணணும், லைன் ஓட மாட்டேங்குது. என்னடா பண்ணணும் தெரியலையே. சரி, அங்கே இன்ஜினுக்கு அதை ஆன் பண்ணலாமா? பக்கத்தில் ஆக்சிலேட்டர் எடுத்தால் கூட அது மூவ் ஆக மாட்டேங்குது. அங்கே இன்ஜின் ஆன் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் மூவ் ஆன் பண்ணிப்போம். மூவ் ஆயிடுச்சு மக்களே. டேக் ஆஃப் பண்ணலாமா? நானும் ஒரு பைலட்டுன்றது எனக்கு பெருமையாக இருக்குது மக்களே. அது யாருக்கா ஆப்போசிட்டில் வரான்? வேறு யார்? நம்ம ஃப்ரெண்டு டார்க் ஹண்டர் தான் மக்களே. அதோட பாவி அங்கே எங்கேயே போய் ஏரோப்ளைனை சொருகிட்ட போச்சு மக்களே. கிளிச் ஆயிடுச்சு. அப்பாடா, எப்படியோ சரியாயிடுச்சு. போய் செவத்தில் முட்டிட்டோம். ஏரோப்ளைனை போய் செவத்தில் முட்டது நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருப்போம் மக்களே. பின்னாடி எடு, பின்னாடி எடு, பின்னாடி எடு. ரிவர்ஸ் வரலாம். ரைட்டு போகலாம். ஏரோப்ளைன்ஸ் நிறையா இருக்குது மக்களே. அப்பாடா, கஷ்டப்பட்டு ரிவர்ஸ் எடுத்துட்டோம் மக்களே. சரி, ஓகே, அப்படியே ரைட் எடு. ஓட ரைட்டில் ஓட. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் டேக் ஆஃப் தான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே நான் பேசஞ்சர்ஸ் ஏற்றணும்னு நினைக்கிறேன் மக்களே. ஆரமாக காமிக்கிறேன். அந்த பச்சை கலர் கிட்டே போகணும். எது நடுவில் எவன்டா இதை வச்சான்? திரும்ப ஏரோப்ளைனை சொல்லிக்கிட்டோம். திரும்ப கிழிச்சா. சாரி மக்களே, இருந்துட்டு திரும்ப செவத்தில் உரைச்சிட்டோமா, முடிஞ்சிச்சு. மழை வேலை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா, ஏதோ ஒரு கிளிச்சில் நம்மளை எங்கேயோ தூக்கி போட்டுச்சு. லாங் ஷாட் இதுக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு வருவோம். அந்தளவுக்கு தூக்கி போட்டுச்சு. எல்லாம் ஒலிம்பிக் போனால் ஜெயிச்சிடும். திரும்ப இது கொடுத்து ஸ்பேன் கொடுத்து திரும்ப வந்துட்டோம். பிளேனை ஸ்பேன் பண்ணுறா. அவ்வளோதான். இப்போ போய் டேக் ஆஃப் பண்ணுறா. நீ பக்கத்துலேயே இருக்குது, வசதியாக போயிடுச்சு. கிட்ட போயிட்டு பிரேக்கப் போடு.
நில்றா நில்றா நில்றோ. கரெக்டாக வெளில போகுது. திரும்பவுமா இதுக்கு ஏரோப்ளேன் சிமுலேட்டர் வச்சதுக்கு ஏரோப்ளேன் வால்ஸ் இடிச்சு ஃபைங் சிமுலேட்டர்னு வச்சிடுறேன். வெறுப்பாக இருக்குது. இது யார் பின்னாடி வந்து நம்ம பின்னாடி சொருகிறது. நம்ம ஃப்ரெண்டு டார்க்ன்றது தான். 2 பேரும் ஒன்றா ஃப்ளைட் ஓட்டலான்றேன், கேட்கவே மாட்டேங்கிறான். 2 பேரும் ஒன்றா ஃப்ளைட் ஓட்டலான்டா. சரி ஓகே ஓகே. அவன் பிளெயினை ஸ்பேன் பண்ணுறான்னா நம்மளை அங்கே வந்து ஏறிக்க சொல்கிறான். எங்கே இருக்கான்? இதோ அங்கே நேராக இருக்கான் மக்களே. அதோ கண்டுபிடிச்சேன். இதான் மக்களே அவன் பிளெயினு. சரி ஏறுவோம். ஏறியாச்சு. அவ்வளோதான் மக்களே. பிளெயின் எடுத்து எங்கே போகலாம் மக்களே? துபாயா யூஎஸ்ஏவா? இன்னும் எடுக்கிற மாதிரியே தெரியலையே. அந்த எடுத்துட்டான் பிளெயினு. ரன்வேல போயிட்டு ஸ்ட்ரைட்டாக டேக் ஆஃப் பண்ணுறா. ரன்வேல பண்ணுறா. நம்ம சொல்கிறது எங்கள் மக்களே அவன் கேட்குறான். பிளெயின் அப்படியே சர்ன்னு தூக்கிட்டான். அப்படிலாம் தூக்கினா டாட்டா பை பை குட் பை தான். இதோ இறக்கிட்டான். எத்தனை ஸ்பீடில் இறக்கிட்டான். இவனை மாதிரி பைலட்லாம் நம்ம நாட்டுக்கு வேணாம், வேறு நாட்டுக்கு வேணும் மக்களே. சரி ஓகேடா, ஏற்றுறா. திரும்ப ரன்வேல போய்ட்டு ரீசெண்டாக ஏற்றுறா. ரன்வேல வந்துட்டான் மக்களை. இப்போ ஸ்பீடாக ஸ்ட்ரைட்டாக போய் ஏற்றுவான். இப்போ தான் மக்களை நம்ம பேச்சை கேட்டுடணும். அவ்வளோதான். டேக் ஆஃப். என்னடா டேக் ஆஃபுக்கு ஒரு மரியாதையை கொடுக்காம ஏற்றிக்கிட்டு இருக்க. நான் இப்போ எங்கேயோ போகிறேன்னா எங்கே போகிறேன்னு சொன்னான். ஏரோப்ளைனை கோலவெறியாக ஊட்டிகிட்டு இருக்கானே கோளாரா. கேமரா ஆங்கிளை மாற்றி பார்த்தேன் மக்களே. இந்த மாதிரி அவன் மாறும் கேமரா ஆங்கிள். இப்போ டேக் ஆஃபே வைத்தனமா இருந்துச்சு. லேண்டிங் எப்படி பண்ண போகிறான்றதை நினச்சா தான் பயமாக இருக்குது. இவன் ஏரோப்ளைன் ஓட்டுறமே தெரில. ஏதோ ஒரு கைக்கு வந்து பொம்மையை ஓட்டுற மாதிரி இருக்குது. இவன் எப்படி வாழ்க்கையை ஓட்ட போகிறான்? ஃபன் பண்ணுங்களே. நான் அப்படி ஸ்ட்ரைட்டாக முட்டிடு தரைக்கு போயிட்டு. உண்மையாகவே நல்லாயிருக்கும் மக்கள். இந்த மாதிரி ஏரோப்ளைனில் மேலே போயிட்டு கீழே பார்க்குறதே ஒரு தனி இதெல்லாம் நல்லாயிருக்கும் மக்களே. இந்த மாதிரிலாம் யாராவது ஏரோப்ளைனில் போயிருக்கீங்களா மக்களே? எங்கடா போய் இறக்க போகிற? யூஎஸ்எஸ் நிமிட்ஸ்ன்ற அந்த இடத்துல போயிட்டு லேண்ட் பண்ண போகிறானா மக்களே? வானமே தெரியல மக்களே. ஆனால் செம ஸ்பீடில் போயிட்டுருக்கான். அப்படி தான் நம்மளுக்கு தெரியும் வானத்துலேருந்து பார்க்கும்போது.
இறக்கடா, இருட்டு வேற ஆயிடுச்சு. ஒருவேளை இருட்டு ஆனால் கண்ணு தெரியாதவங்களுக்கு தெரியலையே. வந்துடுச்சு ரன்வே வந்துடுச்சு. இறக்குடா இறக்குடா இறக்குடா. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். நான்லாம் இப்போ ஏரோப்ளைனில் ரன்னிங்கில் குதிக்கடா மக்களே. இதோ பாருங்கள், ரன்னிங்லேயே குதிச்சிட்டேன். ஏரோப்ளைனில் ரன்னிங்கில் குதிச்சு யாராவது பார்த்துருக்கீங்க? நான் பண்ணேன் மக்களே, நான் பண்ணேன். இதையும் ரொம்ப இருட்டாக இருக்குது இது. ஆனால் இதுன்னு மட்டும் தெரியுது, அந்த நேவிக்காரங்க ஷிப்புன்னு மட்டும் கடலுக்கு நடுவில் வச்சுருப்பாங்க. அதாவது கரையை தள்ளி ரொம்ப தூரம் தள்ளி வச்சுருப்பாங்க. ரொம்ப இருட்டாக இருக்குது, கண்ணுக்கே ஒன்றுமே தெரில. உங்களுக்கு ஏதாவது தெரியுது மக்களே? அவன் பாருங்கள் மக்களே, ஏரோப்ளைனை விட்டு தண்ணியில் போட்டான். நீ வாடா, மேலே தான் நிற்கிறேன், வா வா. கண்ணுக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியல மக்களே, செம்ம இருட்டாக இருக்குது. அநியாயத்துக்கு பண்ணி வச்சுருக்கானுங்க. கொஞ்சமாவது வெளிச்சம் லைட்டிங் போட்டிருக்கலாம் மக்களே, கேம் டெவலப்பர்ஸ். பில்டிங்கில் இருக்கும், அந்த பில்டிங்கில் ஏதாவது கண்ணு தெரியுது? அநியாயத்துக்கு மோசமாக இல்லை மக்களே. கண்ணு தான் ஒன்றுமே புரியுது தெரியலையே. ப்ளஸ் அவன் ரீசர்ச் கேரக்டர் கொடுத்து காலையில் வரலாமா? என்ன பண்ணுறது? ஏதோ ஓடிட்டுருக்கோம் மட்டும் தெரியுது. நம்ம ஃப்ரெண்டு டார்க் கண்ட்ரி வேலை காணும், எங்கே இருக்கானே தெரியலையே. நம்ம இப்போ நடுக்கடலில் விட்டுட்டு போன மாதிரி போயிட்டான். இந்த கதை எப்படி நமக்கு நடுக்கடலில் கப்பலை தள்ள முடியுமா? அந்த மாதிரி தான் இருக்குது மக்களே. சரி, ரீசர்ச் கேரக்டே கொடுத்துருவோம். கொடுத்தா பகலில் வருதா? இருட்டில் தான் வருது மக்களே. ஆனால் ஏர்போர்ட்லேருந்து வரும்னு நினைக்கிறேன். அப்பாடா, இங்கே கொஞ்சமாக வெளிச்சம் இருக்கே. வெளிச்சம் இருக்குது, நல்லா தெரியுது. நம்ம ஒரு ஏரோப்ளைன் எடுத்து ஓட்ட வேண்டியதான் மக்களே. ஏரோப்ளைன் எடுத்தாச்சு. இன்ஜின் ஆன், டேக் ஆஃப். பக்கத்துலேயே இருக்குது. பேசஞ்சர் ஏற்றிட்டு போகுமா இல்லை தனியாக போகுமா? சரி, பேசஞ்சர் ஏற்றிட்டே போவோம். கரெக்டாக நிறுத்தி ஆஃப் பண்ணி இன்ஜின் ஆஃப். கரெக்டாக இன்ஜின் ஆஃப். அவ்வளோதான், கரெக்டாக நிறுத்தியாச்சு மக்களே. அது யார் ஏத்தாவில் வேறு பிள்ளைங்க போகுது? சரி, இது செட்டாலுமே தெரில. நம்ம ஓட்ட வேண்டியதான் தனியாக போயிட்டு. அவனை மேலே மோசமாக ஓட்டப்பட்ட மக்களே. நம்ம ஒரு பைலட்டை நிறைவேற்றிக்க போகிற மக்களே. என்னடா பண்ணுற? பேசஞ்சரை ஏற்றிட்டு போயிடலாமான்னு நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. அப்பாடா, ஸ்பேன் பண்ணியாச்சு. இப்போ ஏற்றி மேலே போக தான் போகிற மக்களே. ஆனாலும் நம்மளுக்கு அந்த மைண்டு அங்கேயே போகுது, அந்த பேசஞ்சர் ஏற்றிட்டே போகலாமா. திரும்ப சொருக்கிட்டோமா? பைலட் ஆனோன்ற பேரில் நம்ம இதை தான் பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஏதாவது வழி பண்ண முடியுதா? பக் ஆகிடுச்சு, எதுவுமே பண்ண முடியல.
இதோட கேம் பிளே முடிச்சுப்போமா? சரி, ஏதோ மூவ் ஆகுது. முடியுது. முடியும். வாடா வாடா வாடா. போடா. ஆனால் போயா என் ஏரோப்ளைன் அது இதாகுது. ஸ்ட்ரைட்டாக அதான் சரியாயிடும்ன்றதுனால நம்ம அப்பாடா சரியாயிடுச்சு. போ ஏற்று. நம்ம ஃப்ரெண்டு நம்ம முன்னாடி வெறுப்பேற்றிட்டு இருக்கான் மக்களே. அவன் ஏரோப்ளைனு சர்ன்னு வந்துட்டு போயிட்டு. ஏப்பா, நம்ம ஃப்ரெண்ட் நம்ம முன்னாடி வெறுப்பேற்றுறான் மக்களே. அவன் ஏரோப்ளைன் நல்லா ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு. சரி, நம்ம ஏற்றுவோம். நல்லா நம்மளும் போயிட்டு டேக் ஆஃப் பண்ணி ஒரு பைலட்டுன்றதை காமிப்போம். சரி, நம்ம அந்த பேசஞ்சர் ஏற்றிட்டு அவனை என்னான்றதை காமிப்போம் மக்களே. வாங்க மக்களே. இப்போ நிறுத்துறா. இது வேற ஒரு சைடு வெறுப்பேற்றுது மக்களே. நான் போயிட்டு எப்பயும் போல் நம்ம வேலை தான் போயிட்டு சொருக்கிறது. பின்னாடி வந்து டேக் ஆஃப் பண்ணி. சரி மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் அனிமன் கேமிங் ரெண்டுமே நடக்குது. ஸோ பாய்.